யூடியூப் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வந்து காலையில் மேய்ச்சல் அவுத்து விடவே இல்லைங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஊர்லேருந்து அண்ணனும் அண்ணியும் ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. அவங்க வந்து திரும்ப ரிட்டன் ஊருக்கு கிளம்புறதுனால அவங்கள அமுச்சு விட்டுட்டு அப்புறமேட்டு ஆடை அவுத்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேருந்து அவுத்து விடலாங்க. இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா 3 மணி ஆயிடுச்சு. பயங்கரமாக என்னை பட்டியில் எல்லாம் படுத்துக்கிட்டு கத்திக்கிட்டே இருந்தானுங்க. பின்னாடி இவ்வளோ நேரம் அவுத்து விடாமல் இப்படி பட்டினி போடுறியே அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டே இருந்தாளுங்க. சரி என்ன பண்ணுறது, சரி மதியானம் ஒரு மணிக்கே இதை அவுத்து விடலான்னு பார்த்தோம்னா கொஞ்சம் வேலைகள்லாம் இருந்துச்சு. அதை முடிச்சுட்டு சரி அவுத்து விடலாம் 2 மணிக்கே இதை அவுத்து விடலான்னு பார்த்தா கரெக்டாக 2 மணிக்கிட்டான்னு வயலில் வந்து பாருங்கள் சோளம் போடுறதுக்காக வாய்க்காக்கரை போடுறதுக்கு வண்டி வந்துடுச்சு. அவங்கள்ட்ட இங்கெல்லாம் போடணும்னு சொல்லிட்டு சொல்லணும் இல்லைங்களா. அதனால் 3 மணி ஆயிடுச்சிங்க. 3 மணிக்கு தான் ஆடை அவுத்து விட்டேன். பரவாயில்ல, லேட்டாக அவுத்து விட்டாலும் கூட அலையில் அவங்க பொறுமையாக பின்னாடியே வந்தாலுங்க. இந்த இடம் இருக்குது பார்த்திங்களா, இந்த இடத்துல மட்டும் கிராஸ் பண்ணி போகும்போது கொஞ்சம் கவனமாக போகணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த பள்ளத்தில் வந்து இந்த இடத்துல இறங்கி அந்த பக்கம் ஓடிடுவாளுங்க. நெல் இருக்குது அந்தாண்ட. அதனால் நான் ஒரு ஆட்டை மட்டும் கையில் பிடிச்சிக்கிட்டேன். அவளை கையில் பிடிச்சிட்டு பாபான்னு எல்லாத்தையும் கூப்பிட்டா எல்லோரும் பின்னாடியே வந்துடுவாங்க. இல்லைன்னா அந்த வாய்க்கால் வழியெல்லாம் இறங்கி அந்த பக்கம் போனாலுங்கன்னா அதுக்கு அந்தாண்ட நெல் இருக்குது. காட்டுக்காரங்க சண்டைக்கு வந்துடுவாங்க அப்புறம். அதனால் ஒரு ஆட்டை மட்டும் கையில் பிடிச்சிக்கிட்டேன். நம்ம வந்து புதுசாக தாங்க சேனலில் வந்து ஓப்பன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் ஒரு லைக் பண்ண மாட்டேறீங்க. கொஞ்சம் வந்து விவசாய சேனலுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நாங்களும் வந்து வீடியோ எடுக்கிறதுங்கிறது ரொம்ப ஈஸியான வேலை இல்லைங்க. வீட்டு வேலைகளை முடிச்சுட்டு ஆடு மாடுகளை பார்த்துட்டு அதிலே இடையில கொஞ்சம் வீடியோ எடுத்து எடிட் பண்ணி அதை போடுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை. இதுக்கு வந்து டைம் ஒதுக்கி தான் நாங்களும் செஞ்சிட்ருக்கோம். இதுக்காகவே இது ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க. உங்களுக்கு ஒரு லைக் போட்டிங்கன்னா 3 பேர்த்துக்கு ஷேர் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கலனாலும் கூட வேறு யாராவது 3 பேர் பார்ப்பாங்க. அதுக்காக தான் வந்து ஒரு லைக் போடுங்கன்னு சொல்கிறது. இப்போ வந்து நம்ம ஃபைனலாக வந்து ஏரியோட என்ட்ரன்ஸ்க்கு வந்தாச்சுங்க. இதை நம்ம ஏரிக்குள்ளே தண்ணி போகிற வாய்க்கா நான் ஆல்ரெடி காமிச்சிருப்பேன். இதுக்கப்புறம் பாருங்கள் என்ன ஓட்ட ஓட போகிறாளுங்கன்னு. இது வரைக்கும் அமைதியாக வந்தவளுங்க பாருங்கள் ஸ்டார்ட் ஆகிட்டாளுங்க. எல்லாம் கொஞ்சம் காலில் வேகமாக நடக்க ஆரம்பிச்சிருச்சு. பாரு என்னையே வந்து முந்திட்டு ஓட போகிறாளுங்க. பாரு சொன்னல முயல் மாரி பாஞ்சிக்கிட்டு ஓடுவாளுங்க. எவ்வளோ வேகமாக பாதி முன்னாடி ஒரு கேங்கு பின்னாடி ஒரு கேங்கு. அதில் ஒருத்தி ஓடுறான் நெல்லுக்கு பக்கத்தில். அவளை துரத்தி விட்டுட்டு அப்புறம் அப்படியே ஒரு வழியாக வந்து ஒரு வயலில் வந்து செட்டில் ஆகிட்டாளுங்க. அந்த கடைசி அங்கே கம்பம் தெரியுது பார்த்தீங்களா, அந்த கடைசியிலேருந்து இந்த கடைசிக்கு ஒரு கம்பம் தெரியுது பாரு, அங்கேருந்து இந்த கடைசிக்கு என்ன ஓட்டம் ஓடியாராளுங்க. அவளுக்கு பின்னாடி நம்மளும் ஓடியாரதா இருக்குது. மூச்சு வாங்கி போகுது. ஒரு ஆடு மேய்க்கிறதுங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. ஆட்டில் அலையிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆடு வச்சுருக்கிறவங்களாம் வசதியாக இருப்பான், ஆடு வச்சுருந்தா கையில் தங்கம் இருக்கிற மாதிரி பவுன் இருக்கிற மாதிரி அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதில் எவ்வளோ ரிஸ்க் இருக்குங்கிறது ஆடு மேய்க்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆடு மேய்க்கிறதுனால உடம்பெல்லாம் எந்த அளவுக்கு அசந்து போகும், டயர்டாகிடும் அப்படிங்கிறது கண்டிப்பாக அதை அனுபவிச்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.